கோவில் இல்லாத ஊரை இங்க பார்க்க முடியுமா? சாதி சமயம் மறந்து கொண்டாடும் ஒரு ஊர் கோவில் திருவிழா. திருவிழானாலே ஊர் மக்களுக்கு, அதுவும் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான். அப்படி ஒரு திருவிழா ஒரு மாசம் நடந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு திருவிழா பத்தி தான், அந்த திருவிழா நடக்கிற கோவிலோட வரலாறு பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் குடிக்கொண்டிருக்கும் தெய்வம்தான் வீரமா காளியம்மன். அவள் 16 கிராமங்களின் காவல் தெய்வமாகவும் திருமணம் நடைபெற வேண்டி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறாள். காலத்தை கொஞ்சம் பின்னே நகர்த்தி செல்வோம். சிறிய கல்வடிவில் தோன்றிய அம்மனுக்கு திருவுருவ சிலை செய்ய கிராம மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தனர். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தங்களின் இனமான அம்மனுக்கு 4 கரங்களுடன் திருவுருவ சிலையை செய்து முடித்தனர். ஆனால் ஒரு சங்கடமான காரியம் ஒன்று நடந்தது. மக்கள் அனைவரும் சோகக்கடலில் ஆழ்ந்தனர். அந்த சம்பவம் மக்களிடையே பெரும் சலசலப்பை உண்டாக்கியது. அது என்னவென்றால், மக்கள் உருவாக்கிய திருவுருவ சிலையின் வலது மேல் கரத்தில் ஒரு விரலில் பின்னமாகிவிட்டது. ஊரே சோகத்தில் ஆழ்ந்திருக்க அம்மன் ஊர்கோவில் பூசாரியின் கனவில் தோன்றினான். நான் பூமியில் மறைந்து வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய நேரம் வந்துவிட்டது வெளியில் வருவதற்கு. நானே இருக்க எனக்கென்று தனி வடிவம் எதற்கு? என்னை நீங்கள் வெளியில் எடுக்க என் ஆலயத்தில் இருந்து ஒரு ஆட்டை நடக்க விடுங்கள். அந்த ஆடு எங்கு சென்று நிற்கிறதோ அங்கே நான் இருப்பேன் என்று கூறினாள் அம்மன். இதை பூசாரி ஊர் மக்களிடம் கூறினார். மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அம்மனின் வாக்கை கொண்டு அவள் ஆலயத்தில் இருந்து ஆட்டை நடக்க விட்டார்கள். அது ஓரிடம் சென்று அமர்ந்தது. அங்கே தோன்றினார்கள். மக்களின் எதிர்பார்ப்பை அம்மன் வீணடிக்காமல் அவள் அங்கே தோன்றினாள். 8 கரங்கள் கொண்டு அசுரனை வதம் செய்வது போல் தன் திருவுருவ சிலையின் மூலம் மக்களுக்கு அம்மன் அருள் புரிந்தாள். மக்கள் பெரும் பரவசம் அடைந்தனர். ஆனாலும் மக்கள் முகத்தில் சிறு கவலையை அங்காங்கே பார்க்க முடிந்தது. அம்மனின் வலது மேல் கரத்தில் அதே போல் ஒரு விரல் பின்னப்பட்டிருந்தது. அன்றிரவு பூசாரி கனவில் தோன்றிய அம்மன், உங்கள் வீட்டில் ஊனமாய் ஒருவர் இருந்தால் அவளை விரட்டி விடுவாயா? நான் உங்களை காக்க வந்தவள். என்னை என் ஆலயத்தில் வைத்து வழிபடுங்கள் என்றார். பூரிப்பு அடைந்த பக்தர்கள் அவளின் பிரம்மாண்ட சிலையை கோவிலில் வைத்து பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்து அம்மனை அவளின் இருப்பிடத்திற்கு அழைத்து வந்து மரியாதை செய்தனர். அன்றிலிருந்து இன்று வரை இனியும் அவள் எப்பொழுதுமே காவல் தெய்வமாய் விளங்கி வருகிறாள். என்றுமே அம்மன் காவல் தெய்வமாய் இருப்பாள். அம்மனின் ஆலய அமைப்பை பார்ப்போம். அம்மனின் இருப்பிடம் வடக்கு நோக்கிய வாசலை கொண்டு அமைந்துள்ளது. முகப்பு மண்டபத்தில் வலது புறம் கருப்பசாமி மற்றும் விநாயகர் குடிக்கொண்டுள்ளனர். கருவறை வாசலில் பெரிய வடிவு துவார பாலகியர்கள் காவல் புரிகிறார்கள். கருவறையின் இடதுபுற முகப்பில் பழங்கால விநாயகர், பெருச்சாலி வாகனம் போன்ற சிறிய வடிவிலான தெய்வங்கள் அமைந்துள்ளது. முதல் மரியாதை இந்த தெய்வங்களுக்கே. இதை கடந்து கருவறை உள்ளேதான் காவல் தாய் கருணை கொண்ட அருள்மிகு வீரமா காளியம்மன் குடிக்கொண்டுள்ளாள். வலது காதில் ஆணுக்குரிய நாகாபரணமும் இடது காதில் பெண்ணுக்குரிய பாம்படம் எனும் காதணியும் அணிந்து அறந்தாங்கியை காத்து வருகிறார். 8 கைகள் கொண்டு வலதுபுற கைகளில் சூலம், வாள், உடுக்கை, வேதாளம் கொண்டும் இடதுபுற கரங்களில் கேடயம், அங்குசம், மணி, வரதம் கொண்டும் அருள்பாலித்து வருகிறார். காளிக்கே உரித்தான கபாலம் அன்னையில் கரத்தில் காணப்படாதது குறிப்பிடத்தக்கது. அன்னையின் உருவம் வலது காலை மடக்கி இடது காலை அசுரனின் தலையை அழுத்தியும் சூலத்தால் குத்தியும் அமைந்துள்ளது. சிறப்பம்சமாக சிறிய கோரைப்பற்கள் காட்சியளித்தாலும் அன்னை அவள் சாந்த சொரூபியாக மக்களுக்கு காட்சி தருகிறாள். இவளின் தலமானது திருமண தடை, திருமண தோஷம் உள்ளவர்களுக்கு தலை சிறந்த தலமாக பல்லாண்டுகளாய் திகழ்ந்து வருகிறது. அறந்தாங்கியையும் அதை சுற்றியுள்ள மூக்குடி போன்ற கிராமங்களையும் காக்கும் தெய்வமாக திகழ்ந்து வருகிறது. அவளின் அன்பையும் அருளையும் வேண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் அவளை அனுதினமும் நாடி வருகின்றனர். ஆடி மாதம் காப்பு கட்டி தினமும் வெவ்வேறு சமுதாயத்தினர்கள் அவளை கொண்டாடி வருகின்றனர். காப்பு கட்டும் முன்பு அவளுக்கு சுற்றுப்புற கிராமங்களில் இருந்தும் நகரத்தில் இருந்தும் பூக்களை கொண்டு வந்து அவளை பூஜித்து வருகின்றனர். இதனை பூச்சொரிதல் விழாவாக கொண்டாடி வருகின்றனர். திருவிழாவின் சிறப்பம்சம் தேர் திருவிழா. 2 நாள் தேர் திருவிழா நடைபெறும். முதல் நாள் தேரை அருள்மிகு ராஜேந்திர சோழீஸ்வரர் ஆலயத்திலும்
2 நாள் தேரை அங்கிருந்து தேரின் நிலைக்கு இளைஞர்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அம்மனை அழைத்து வருவார்கள். அறந்தாங்கி வீரமா காளியம்மனின் தேரின் சிறப்பம்சமே பெரிய பள்ளிவாசலை சுற்றி வருவதுதான். பெரிய பள்ளிவாசலை சுற்றி வரும் பொழுது இஸ்லாமிய மக்கள் பக்தர்களுக்கு தண்ணீர் பழங்கள் தருவார்கள். மத நல்லிணக்கத்தின் வெளிப்பாடாகவே இந்த திருவிழா அமைந்துள்ளது. திருவிழாவின் கடைசி நாளாக அம்மனின் ஆலய தெப்பக்குளத்தில் அம்மன் தெப்பத்தில் பவனி வருவாள். அனுதினமும் வெவ்வேறு வாகனத்தில் அறந்தாங்கி தெருக்களை சுற்றி பக்தர்களுக்கு காட்சி புரிவாள். இவ்வாறாக அறந்தாங்கி மக்களுக்கு மட்டுமின்றி அவளை நாடி வரும் அனைத்து பக்தர்களின் வேண்டுதலையும் துன்பங்களையும் நீக்கி பக்தர்களின் கருணை கடலாக காட்சி புரிந்து வருகிறாள். அம்மனின் ஆசீர்வாதமும் அவளின் பெருமையும் புவியெங்கும் பறந்து அவள் என்றென்றும் பக்தர்கள் மனதில் குடியிருப்பாள். நன்றி, வணக்கம்.